வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரோட வடசொல் தமிழ் அகரவரிசை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிராணி அப்படின்னா வடசொல். பிராணிங்கிறது வடசொல். அதுக்கு தமிழ்ச்சொல் உயிருடையது, சிற்றுயிரை பிராணின்னு சொல்கிறோம். பிராது அப்படின்னா இது அரபி மொழிச்சொல். பிராது அப்படிங்கிறது அரபி மொழிச்சொல். அதுக்கு தமிழ்ச்சொல் முறையீடு, முறைப்பாடு. எதாவது ஃப்ராது அப்படிங்கிறது. பிராப்தம்னா ஊழ்வினை. ஊழ்வினை அப்படிங்கிறது வடசொல்ல பிராப்தம். பிராமணன் பார்ப்பான். தமிழ்ச்சொல் பார்ப்பான். பிரார்த்தனை அப்படிங்கிறது நேர்த்திக்கடன், வேண்டுகோள் தான் பிரார்த்தனை. பிரியம் அப்படின்னா அன்பு, விருப்பம், விளைவு. பிரீதி அப்படிங்கிறது அன்பு, உருக்கம், அவாதான் பிரீதி. பிரேதம் அப்படின்னா பிணம். பிரேதம் அப்படிங்கிறது பிணம். பிரேரேபித்தல். பிரேரேபித்தல் அப்படின்னா முன்மொழிதல். பிரேரேபித்தல் அப்படிங்கிறது முன்மொழிதல். பீசம்னா முளை, விதை தான் பீசம், முளை, விதை. பீடம்னா இருக்கை, மேடை தான் பீடம். பீடைனா துன்பம், பீடை, நோய் தான் பீடை. புஸ்தகம் அப்படிங்கிறது சுவடி, நூல். புஸ்தகம், புத்தகம் ரெண்டுமே வடசொல் தான். தமிழ்ச்சொல் சுவடி, அப்புறம் நூல். புஷ்டி அப்படின்னா பருமன், தடிப்பு தான் புஷ்டி, பருமன், தடிப்பு. புட்பம். புட்பம், புஷ்பம் அப்படின்னா பூ, மலர். புட்பம், புஷ்பம் அப்படிங்கிறது பூ, மலர். புட்பவதி அப்படின்னா பூப்பானவள் தான் புட்பவதி. புண்ணிய தினம் அப்படின்னா நன்னாள். புண்ணிய தினம்னா நன்னாள். புண்ணிய பாவம் அப்படின்னா நல்வினை. புண்ணிய பாவம்னா நல்வினை, தீவினை, அறம், மரம், இது எல்லாமே புண்ணிய பாவம்னு சொல்கிறாங்க. புத்தி அப்படின்னா உணர்ச்சி, அறிவு. புத்திரன்னா புதல்வன், மகன், மைந்தன், கான்முளை. புத்திரன் அப்படிங்கிறது வடசொல். தமிழ்ச்சொல்ல புலவன், மகன், மைந்தன், கான்முளை. புத்திரி அப்படின்னா புதல்வி, மகள். புத்திரினா புதல்வி, மகள். புயபலம் அப்படிங்கிறது தோல்வலி. புயபலம், புஜபலம் அப்படின்னா தோல்வலி. புராணம் அப்படின்னா பழங்கதை, பழைய வரலாறு தான் புராணம். புராதனம் அப்படிங்கிறது பழமை, தொன்மை. எதுனா புராதனம். புருடன் அப்படின்னா ஆண்மகன், மகன், கணவன், கொழுநன் தான் புருடன். புருடார்த்தம் அப்படிங்கிறது உறுதி பொருள் தான் புருடார்த்தம். புரோகிதன் அப்படின்னா வேள்வி செய்வோன் தான் புரோகிதன். புவனி, புவி அப்படின்னா இடம். புவனி, புவி அப்படிங்கிறது இடம். புனர்பாகம் அப்படின்னா சோற்றின் மறுபால், தெளு. புனர்பாகம் அப்படின்னா சோற்றின் மறுபால், அப்புறம் தெளு. அடுத்ததாக பூகம்பம் அப்படிங்கிறது நிலநடுக்கம். பூகம்பம் அப்படிங்கிறது வடசொல். அதுக்கு தமிழ்ச்சொல் நிலநடுக்கம். பூகோள சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ச்சொல் நிலநூல். பூசாரி வழிபாடு செய்வோன். பூசை அப்படின்னா வழிபாடு, வணக்கம். பூஷணம் அப்படின்னா அணிகலன், அணி தான் பூஷணம். பூஷணம் அப்படிங்கிறது அணிகலன், அணி. பூஜ்யம் அப்படிங்கிறது இன்மை, அருமை. பூதம்னா முதல் பொருள், முதல், புலன், பேய், இது எல்லாமே பூதம். முதல் பொருள், முதல், புலன், பேய். பூமி அப்படிங்கிறது வடசொல். தமிழ்ச்சொல் நிலம், உலகு. பூரணம் அப்படின்னா நிறைவு, எல்லாம், இது எல்லாமே பூரணம். பூர்த்தி அப்படிங்கிறது முடிவு, நிறைவு. பூர்வ சென்மம் அப்படிங்கிறது முன்பிறப்பு. பூர்வபஷம் அப்படின்னா வளர்பிறை. பூர்வீகம் அப்படின்னா பழமை. பேதம் அப்படின்னா ஒவ்வாமை, வேற்றுமை, வேறுபாடு தான் பேதம். பைத்தியம் அப்படின்னா பித்து, வெறி, கோட்டி தான் எனது பைத்தியம். பொக்கிஷம் அப்படிங்கிறது தெலுங்கு மொழிச்சொல். அதுக்கு தமிழில் பொருட்களஞ்சியம் தான் பொக்கிஷம். போகம் அப்படின்னா இன்பம், துய்ப்பு, நுகர்பொருள் தான் போகம். போஷணம் அப்படின்னா உணவு, சோறு, உண்டி, ஊன், இது எல்லாமே போஷணம். உணவு, சோறு, உண்டி, ஊன். போஷணை அப்படின்னா நுகர்பொருள். போதனை அப்படின்னா கற்பனை தான் போதனை. போதை அப்படின்னா வெறி, மயக்கம். பௌதிக சாஸ்திரம் அப்படிங்கிறது இயற்கை பொருள் நூல். பௌதிக சாஸ்திரம்னா இயற்கை பொருள் நூல். பௌத்திரன் அப்படின்னா பேரன். பௌத்திரன்னா பேரன், பௌத்திரினா பேர்த்தி. பௌர்ணமி, பூரணை அப்படின்னா முழு நிலா. பௌர்ணமி, பூரணை அப்படிங்கிறது முழு நிலா. மகத்துவம் அப்படின்னா மேன்மை. மகத்துவம்னா மேன்மை. மகராசன் அப்படின்னா மகாராசன் அப்படிங்கிறது அரசன், செல்வன். மகா, பெரிய. மகா அப்படின்னா பெரிய. மகா அப்படின்னா பெரிய, மிகுதி, மேன்மை. மகாத்மா அப்படின்னா பெரியோன். மகாத்மானா பெரியோன். மகிமை அப்படின்னா பெருமை, மேன்மை. மகிமை அப்படிங்கிறது பெருமை, மேன்மை.